Hi all. இன்னைக்கு HTML ல இருக்கிற inline elementsக்கும் block level elementsக்கும் உள்ள difference என்னன்னு பார்க்க போறோம். First block level elementsனா என்ன? இது full width எடுத்துக்கிறோம். Line break ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். For example நம்ம HTML ல div, paragraph element, heading element, unordered list and list இது எல்லாமே ஒரு block level element. ஒரு block level element முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் next லைன்ல தான் புது element ஸ்டார்ட் ஆகும். next inline elementsனா என்ன? இது சேம் லைன்ல தான் இருக்கும். width வந்து எடுத்துக்காது. ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ அதுக்குள்ள width வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா HTML ல span element, anchor tag, image tag, strong tag, bold tag இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்ஸுமே நம்மளோட inline elements. நம்ம inline elementsஐயும் block level elementsஐயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு block level elementsக்குள்ள inline elementsம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ block level elementsனா பில்டிங் மாதிரி பெருசாக இருக்கும். inline elementsங்கிறது பல்ப் ஸ்விட்ச் மாதிரி பில்டிங்குள்ளே இருக்கும். இப்போ உங்களுக்கு block level elementsனா என்ன, inline elementsனா என்னன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து sample.html அப்படின்ற கோடு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம HTMLோட பேசிக் ஸ்கெலிட்டன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். ஸோ div அப்படிங்கிற பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா this is a data அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இப்போ இந்த பிளாக் லெவல் எலமெண்ட்ஸில் தான் விசிபிள் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ஸ்டைல் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து இன்லைன் ஸ்டைல் ஷீட். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை உங்களோட ப்ரிவ்யூவில் பார்த்தாலும், ஓகே, ஸோ இஃப் யூ see the ப்ரிவ்யூ, ஓகே, உங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்தாலும் இது நமக்கு எப்படி விசிபிள் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் லெவல் எலமெண்ட்ஸாக விசிபிள் ஆகும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ப்ரௌசரில் விசிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு எப்படி விசிபிள் ஆகுது, ஃபுல் வித்தில் ஆக்குப்பை பண்ணி நமக்கு அவுட்புட் வருது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஹெட்டிங் இல்லைனா பேராகிராஃப் பார்க்கலாம். ஓகே, எஸ். இப்போ இந்த டிவ்வுக்குள்ளேயே இந்த கண்டென்ட்டை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஹெட்டிங் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் மை ஹெட்டிங். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டைலை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஹெட்டிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இது ஒரு பிளாக் லெவல். ஸோ ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹெட்டிங் அப்படிங்கிற பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்குள்ளே ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். ஓகே, இதுவுமே நமக்கு ஃபுல் வித் பாருங்கள், ஃபுல் வித் ஆக்குப்பை பண்ணியிருக்குது. நியூ லைனில் தான் க்ரியேட் ஆகிருக்கு. நமக்கு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னால் நெக்ஸ்ட் லைனில் தான் அவுட்புட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா, அதையும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அகெயின் நான் வந்து ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிற ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் மை பேராகிராஃப். இதுக்கும் நம்ம ஒரு ஸ்டைல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல் is equal to background color. Okay, so let's fix any color. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு நெக்ஸ்ட் லைனில் தான் ஒர்க் ஆகும், சேம் லைனில் நமக்கு அவுட்புட் வராது. ஸோ திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபியூ இன்லைன் எலமெண்ட்ஸும் பார்க்கலாம். இந்த சேம் div அப்படிங்கிற பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்குள்ளேயே நான் இன்லைன் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இமேஜ் இஸ் அ இன்லைன் எலமெண்ட்ஸ் இல்லையா. ஒரு இமேஜ் டேக் எப்படி எழுதணும், சோர்ஸ்க்குள்ளே வந்து இமேஜோட நேம். ஓகே, நான் ஆல்ரெடி இந்த ஃபோல்டருக்குள்ளேயே இமேஜஸ் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஏதாவது நீங்கள் இமேஜஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எது உங்களோட ஒர்க் ஸ்பேஸஸோ அந்த ஒர்க் ஸ்பேஸஸ்க்குள்ளேயே இமேஜஸை வச்சுக்கோங்க. ஸோ இமேஜோட நேம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஆல்டர்னேட் அட்ரிபியூட் ஆட் பண்ணணும். ஆல்டர்னேட் அட்ரிபியூட் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இமேஜஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலைன்னா இந்த ஆல்டர்னேட் கண்டென்ட்ஸ் விசிபிள் ஆகும். இமேஜஸ்க்கு ஒரு ஹைட்டு ஒரு விட்த் அப்படி கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இமேஜஸ் வந்துருச்சு. இமேஜஸ் எப்படி இன்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட்டு see அகெயின் ஐ ஆட் த சேம் இமேஜஸ். நம்ம இமேஜஸ் கூட மாற்றிக்கலாம், பட் நான் சேம் இமேஜஸ் ஆட் பண்ணி காமிக்கிறேன். சேம் லைனில் தான் க்ரியேட் ஆகுமே தவிர டிஃப்ரெண்ட் லைன்ஸில் க்ரியேட் ஆகாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் இன்லைன் எலமெண்ட்ஸ். ஒன் மோர் இன்லைன் எலமெண்ட்ஸ் பார்க்கலாம்.
இப்போ நான் வந்து ஸ்பேன் அப்படிங்கிறதுல ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். ஸ்பேன் இஸ் ஆல்சோ த இன்லைன் எலமெண்ட். ஓகே, நான் வந்து ஜஸ்ட் ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்டைல் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸ்டைல் சேம் பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலரில் ஒரு ப்ரௌன் கலர். யூ ஜஸ்ட் see we are getting the output on the same line and ஒரு பர்டிகுலர் width தான் கிரியேட் ஆகிருக்கு, ஃபுல் width கிரியேட் ஆகலை. ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்லைன் எலமெண்ட்ஸ் அண்ட் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். தேங்க்யூ கைஸ். இதே மாதிரி HTML ஏதாவது ஒரு டாபிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் அந்த டாபிக் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.